ஸோ என்னோட ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுதான் அந்த டிசைன். ஸோ 3 டிவைஸ்க்கும் டிசைன் இருக்குது. பட் இதுக்கு மிடில் இருக்கிறது நீங்களே தான் பண்ணணும். ஸோ இந்த லேப்டாப்க்கு பார்த்தீங்கன்னா 1440 பிக்சல் அந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டேப்லெட் வியூக்கு 1024 டேப்லெட்டோட போர்ட்ரைட் மோடுக்கு டிசைன் இருக்கு. அண்ட் மொபைல் வியூ வந்து 428க்கு பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டிசைனை யூஸ் பண்ணி மொத்தமாக நமக்கு வந்து ஒரு ஹெட்டர், அப்புறம் இந்த டாப் செக்ஷன், அவர் கிளைண்ட்ஸ் 4, அவர் சர்வீஸ் 5, சூஸ் பிளான் 6, அவர் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கு. 9 செக்ஷன் இருக்கு டோட்டலாக, ஹெட்டர் அண்ட் ஃபூட்டரை சேர்த்து. ஸோ இந்த 9 செக்ஷனும் பண்ணணும். அண்ட் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் 9 கவர் பண்ணால் குட். 9 நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க, எல்லா செக்ஷனும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. அப்படி இல்லை, என்னால் ஒரு 5 செக்ஷன் தான் கவர் பண்ண முடிஞ்சுது, இல்லை ஒரு 6 செக்ஷன் தான் பண்ண முடிஞ்சுது அப்படின்னாலும் ஓகே. பட் ஆனால் அந்த 5-6 செக்ஷனும் பர்ஃபெக்டாக ப்ராப்பராக இருக்கணும். இங்கே டிசைனில் இருக்க மாதிரி எல்லாமே ப்ராப்பராக பர்ஃபெக்டாக, இங்கே என்ன சைஸ், என்ன ஃபாண்ட் ஃபேமிலி, அதோட பொசிஷன் எங்கே இருக்குது, அந்த இமேஜு, அந்த கலரு, ஸோ அது எல்லாமே பர்ஃபெக்டாக. அந்த ஒரு 5 செக்ஷன் பண்ணுறீங்கன்னா அந்த 5 செக்ஷனும் பர்ஃபெக்டாக இருக்கணும். பட் 9 பண்ண ட்ரை பண்ணணும். முடியாத பட்சத்தில் எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்த செக்ஷன்ஸ் ரொம்ப ப்ராப்பராக பர்ஃபெக்டாக இருக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இது வந்து இப்போ லேப்டாப் டிசைன் கரெக்டா? இந்த டிசைனுக்கு கண்டெய்னர் சைஸ் இருக்கா இல்லையா, இல்லை கண்டெய்னர் நம்மளால யூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி சில கால்குலேஷன் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ யாராவது இப்போ எனக்கு சொல்றீங்களா, இந்த டிசைனுக்கு கண்டெய்னர் சைஸ் என்ன வைக்கலாம், இல்லை என்ன அப்ளை ஆகுது, இது கண்டெய்னர் முதல்ல அப்ளை பண்ண முடியுமா முடியாதா? யாராவது மேபி இப்போ நான் என்னோட ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் மைக் ஆன் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை அப்படியே பண்ணுறேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் நீங்களே சொல்லலாம் என்ன கண்டெய்னர் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? இதுக்கு கண்டெய்னர் சைஸ் என்ன செட் பண்ணலாம், ப்ளஸ் இதுக்கு எவ்வளோதான் அப்ளை ஆகுது, கண்டெய்னர் அப்ளை பண்ண முடியுமா முடியாதா, இந்த விஷயங்கள் யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? இனிமேல் ஜஸ்ட் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் மேபி கரெக்ட் பண்ணுறேன். ஸோ மற்றவங்களும் அதை வந்து தெரிஞ்சுப்பாங்க. ப்ளஸ் நீங்களும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் வரும் உங்களுக்கும். யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? ஜஸ்ட் மைக் ஆன் பண்ணி பேசுங்க, நான் வந்து டிசைனை ஷோ பண்ணுறேன். இல்லைங்க, கண்டெய்னர் அப்ளை பண்ணலாம், கண்டெய்னர் ஃப்ளூயிட் ஓகே. எனக்கு நீங்கள் மைக் ஆன் பண்ணி அதை எப்படி நீங்கள் கண்டெய்னர் ஃப்ளூயிட் இல்லை கண்டெய்னர்னு சொல்கிறீங்க, எனக்கு அது தெரியும். அது சொன்னீங்கன்னா உங்களுக்கும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும், ப்ளஸ் மற்றவங்களுக்கும் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன் கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி மொத்தம் 9 செக்ஷன் இருக்கு. நம்ம வேணும்னா கண்டெய்னர் ஃப்ளூயிட் மாற்றி அப்ளை பண்ணலாம் ஒரு செக்ஷனுக்கும் தேவைப்பட்டால். ஏன்னா சில செக்ஷன் ஃபுல் வித் அப்ளை ஆகும், சில செக்ஷன் கண்டெய்னருக்குள்ள அப்ளை ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம ஒரு செக்ஷனுமே கூட நம்ம கால்குலேட் பண்ணலாம், கண்டெய்னர் வேணுமா இல்லை கண்டெய்னர் ஃப்ளூயிட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தர் ஒரு செக்ஷன் ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஹெட்டர். ஸோ அப்போ ஹெட்டர் யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? யார் ட்ரை பண்ணுறீங்க? ஜஸ்ட் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கள், நான் டிசைன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அது எப்படி பார்க்கணும், இதனால தான் நான் இந்த இதுக்கு கண்டெய்னர் இவ்வளோ வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா ஓகே, அது சொன்னால் போதும். யாராவது மைக் ஆன் பண்ணி பேசலாம். யாரும் அமைதியாக இருக்கீங்க. சரி, ஓகே.
வேணும்னா நான் ஒரு செக்ஷனுக்கு மேபி எல்லாருக்கும் ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் இல்ல தயக்கப்படுறீங்களான்னு தெரியல. பட் நான் ஒரு செக்ஷனுக்கு நான் சொல்றேன். ஓகேவா? பட் மீதி இருக்க 8 செக்ஷனுக்கும் நீங்க யாராவது சொல்லணும். ஓகே? ஒருத்தர் ஒரு செக்ஷன். நான் ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஆரம்பிக்கிறேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் செக்ஷன் எப்படி பண்ணலாம்? இது எப்படி? ஏன் இத வந்து நான் கண்டெய்னர் அப்ளை பண்ணணும்? இல்ல ஏன் கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்ளை பண்ணணும்? அதெல்லாம் நான் சொல்றேன். நீங்க அத பேஸ் பண்ணி அத ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு மீதி இருக்க செக்ஷனுக்குலாம் என்ன அப்ளை பண்ணலாம்? அப்படின்றத சொல்லுங்க. ஓகே. ஸோ, ஆ இதுதான் என்னோட டாப் செக்ஷன். இதுதான் என்னோட ஹெட்டர். கரெக்ட்டா? இந்த டிசைன்ல இதுதான் ஹெட்டர். இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா, என்னோட ஸ்க்ரீன் சைஸ். கரெக்ட்டா? ஸோ, அப்போ இந்த டிசைனோட லேஅவுட் 1440. ஓகே. 1440 பிக்சல் இருக்கு. இப்போ அடுத்தது இந்த டாப் செக்ஷன். ஸோ, இந்த இமேஜுக்கு கீழ வரைக்கும், அதாவது இந்த அவர் கிளையண்ட்ஸுக்கு மேல வரைக்கும் இருக்கிறது ஒரு செக்ஷன். அதுல ஹெட்டரும் இருக்கு, சம் கன்டென்ட்டும் இருக்கு. ஓகே. ஸோ, இப்போ இதுக்கு ஒரு பேக்கிரவுண்ட்ல ஒரு கலர் அப்ளை ஆகுது. லீனியர் கிரேடியன்ட் அப்படின்ற ஒரு கலர் 2 கலர் இருக்கிறது லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு கிரேடியன்ட் கலர் சொல்லுவாங்க. ஸோ, அந்த மாரி ஒரு ஃபுல் விட்த்துக்கு ஒரு கலர் அப்ளை ஆகுது. ஸோ, நான் இந்த பேக்கிரவுண்டுக்கு எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. நான் ஃப்ளூயிட் தான் போயாகணும். பேக்கிரவுண்டுக்கு மட்டும். ஸோ, அப்போ உள்ளுக்குள்ள இருக்க கன்டென்ட் அப்ப அதுக்கு என்ன அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தா, எனக்கு இதோட விட்த் வந்து 1140 பிக்சல். இந்த 1140 நீங்க எங்கேயோ பார்த்திருப்பீங்க கண்டெய்னர்ல. ஞாபகம் இருக்கா? 1200க்கு மேல இதுதான் கண்டெய்னர் சைஸ். கரெக்ட்டா? அதாவது எல்ஜி டிவைஸ், லார்ஜ் டிவைஸோட கண்டெய்னர் சைஸ் வந்து 1140 இருக்கும். 1300 1400க்கு மேல 1320. ஸோ, இங்க 1140. ஆனா, ஆக்சுவல் டிஃபால்ட் கண்டெய்னர் சைஸ் என்ன? 1400க்கு 1440 என்னோட ஸ்கிரீன் சைஸ். ஆனா, டிஃபால்ட் கண்டெய்னர் சைஸ் என்னவா இருக்கும்? 1320. கரெக்ட்டா? ஆனா, நமக்கு இங்க இருக்கிறது 1140. அப்போ நான் என்னோட கண்டெய்னர் சைஸ 1140க்கு மாத்துனேன்னா, என்னால இத கண்டெய்னருக்குள்ள பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ, அப்போ நான் ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டியது மீடியா குவரில 1400 பிக்சல் மினிமம் விட்த் 1400 பிக்சலுக்கு மேல அந்த இது போட்டு, அங்க கண்டெய்னரோட சைஸ் 1140 அப்படின்னு நான் செட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ, அப்போ என்னால இத கண்டெய்னருக்குள்ள கொண்டு வர முடியும். அப்போ இந்த செக்ஷன் இதுவும் டாப்ல தானே இருக்கு. இதுக்கு 1140 அப்ப இதுக்கு அப்ப இங்க லெஃப்ட்ல எவ்வளவு கேப் இருக்குன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணணும். இங்க 150 அப்ப இதுக்கும் இங்க கேப் பார்த்தீங்கன்னா 150 தான் லெஃப்ட்ல. அப்ப இந்த கன்டென்ட்க்கும் லெஃப்ட் 150. இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு லெஃப்ட் 150. இந்த பட்டன் 150. ஸோ இங்க இருக்க லெஃப்ட் சைடுல இருக்க எல்லா கன்டென்ட்டுக்குமே லெஃப்ட் சைடு 150. அப்போ எல்லா கன்டென்ட்டும் கண்டெய்னருக்குள்ள தான் வரும். அந்த 1140 பிக்சல் அப்படிங்கிற கண்டெய்னருக்குள்ள தான் வருது. அப்போ நான் இங்க இருக்க எல்லா கன்டென்ட்டுக்கு மட்டும் இந்த டாப் செக்ஷன்ல இருக்க கன்டென்ட்க்கு மட்டும் என்னால வந்து கண்டெய்னர் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த கண்டெய்னரோட சைஸ் 1140 அவ்வளோதான். அப்போ அந்த கண்டெய்னர் நம்ம போட்டுட்டு அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரோ அதுல இந்த ஒரு டெக்ஸ்ட் அதாவது இந்த பேஜோட லோகோ டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் மெனூஸ், அதுக்கப்புறம் இந்த கான்டாக்ட் பட்டன் இதெல்லாம் ஒரே ரோ. ஒரு ரோல 3 காலமா பிரிச்சு நான் இத ஸ்ப்ளிட் பண்ணி குடுத்துருவேன். அடுத்த 2வது ரோல இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன். அதாவது இது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம். ஸோ ஓவரால் ரோவ 2ஆ பிரிப்பேன். 2 காலமா பாதி பாதியா பிரிக்கலாம். இல்ல 5, 6, 5, 7 அந்த மாரி எப்படி வேணா பிரிச்சுக்கலாம். ஸோ எவ்வளவு விட்த் தேவைப்படுதோ அதுக்கு ஏத்த மாதிரி. ஸோ அப்ப இத 2 பார்ட்டா இந்த ரோவ 2ஆ பிரிச்சு இந்த 2 கன்டென்ட்டையும் நான் குடுத்துருவேன். ஸோ ஃபைனலி எனக்கு இந்த ஓவரால் செக்ஷன் எல்லாமே வந்துரும். பட் இந்த ஓவரால் பேக்கிரவுண்ட் மட்டும் கண்டெய்னருக்குள்ள குடுக்க முடியாது. அத கண்டெய்னருக்கு வெளிய காமனா ஒரு பேரண்ட் டிவ் யூஸ் பண்ணி, அந்த டிவ்வுக்கு இத நான் லீனியர் கிரேடியன்ட்டா பேக்கிரவுண்ட் கலரா அப்ளை பண்ணிடுவேன். ஸோ ஃபைனலி எனக்கு இது கண்டெய்னருக்குள்ள வந்துரும். நான் ரெஸ்பான்சிவ் பண்ணும்போதும் என்னால ஈஸியா வந்து பண்ண முடியும். ஸோ இதே இதுதான் மெயின்டெயின் ஆகுது டேபுக்கும்.
ஸோ அப்போ இங்கே டேப்ல நீங்க சைஸ் பார்த்தாலும் 50 லெஃப்ட், இங்கேயும் 50 தான் இருக்கு. அப்போ இங்கே ரைட் சைடு பார்த்தாலும் 51, 50 நியர் வச்சுக்கலாம். கரெக்டா? ஒரு பிக்சல் தானே உள்ள இருக்கு. அப்போ ஒரு பிக்சல் நீங்க உள்ள தள்ளிக்கணும், அவ்வளவுதான். இங்கேயும் இந்த இமேஜ் வந்து உள்ளுக்குள்ள ஒரு 26 பிக்சல் தள்ளி இருக்கு. 50ன்னு கணக்கு வச்சா 50 பிக்சல் கண்டெய்னர் போயிடும்ல அந்த கேப்பு. ஸோ அப்போ மீதி 26 பிக்சல். ஸோ அப்போ இதுவும் கண்டெய்னருக்குள்ள வரும். ஆஸ் யூஸ்வல் மொபைல் வந்து ஃபுல் வித் 100% தான் கண்டெய்னரோட சைஸ். ஸோ அப்போ 100%க்கு வித் நான் அப்ளை பண்ணிடுவேன். அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் இந்த டாப் செக்ஷனுக்கு கண்டெய்னர் பிரிப்பேன். இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இது எப்படி கண்டெய்னர் பிரிச்சேன் அண்ட் தென் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ யாருக்காவது ஏதாவது புரியல இல்லை டவுட் அப்படின்னா சொல்லுங்க. நான் மறுபடியும் வேணாலும் ரிப்பீட் பண்றேன். இல்லை ஓகேனா ஓகே. ஓகே, 2 பேருக்கு புரிஞ்சிருக்கு. மீதி மற்றவங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஒன்ஸ் அகைன். ஓகே. ஓகே. மேபி மகாலட்சுமிக்கு மட்டும், மகாலட்சுமி, கவியரசி அவங்களுக்குலாம் ஒன்ஸ் அகைன். ஓகே. ஓகே. மேபி இன்னொருத்தவங்க யாராவது ட்ரை பண்றீங்களா? நீங்க யாராவது செகண்ட் செக்ஷன் ட்ரை பண்ணுங்க. அப்போ இன்னும் மேபி அவங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ செகண்ட் செக்ஷன் யாராவது ட்ரை பண்றீங்களா? மேபி இங்க புரிஞ்சுதுன்னு சொன்னீங்கல்ல, அவங்கள யாராவது ட்ரை பண்ணா பெஸ்டா இருக்கும். யாராவது ட்ரை பண்றீங்களா? பிரியா, சுஜிதா, நித்யா, மரியா, புவனலட்சுமி, மகேஸ்வரி. ஸோ எனிஒன்? நீங்க யாராவது செகண்ட் செக்ஷனுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் செக்ஷனை கூட ரிப்பீட் பண்ணுங்க. தப்பு இல்ல. யாராவது ட்ரை பண்றீங்களா? நான் டிசைன் ஷோ பண்றேன். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணும்போது ஃபுல் கண்டெய்னர்லயும் கலர் அப்ளை ஆகும். எஸ், ஃபுல் கண்டெய்னரும் அப்ளை ஆகும். இப்போ அது ஆகக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம்னா வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இந்த செக்ஷன் கண்டெய்னர்ல இருக்கா? இது கண்டெய்னர் தான் இருக்கு. பட் இங்கே கண்டெய்னர் ஃப்ளூயிட் பேக்ரவுண்ட். ஆனா இது உள்ளுக்குள்ள இருக்க கண்டென்ட் கண்டெய்னர். கரெக்டா? ஸோ இங்க இந்த பேஜ் ஃபுல்லாவே நானே ஆன்சர் சொல்றேன் பாத்தீங்களா? யாருமே மறுபடியும் நானே தான் ஆன்சர் சொல்லணுமா எல்லாத்துக்கும்? நீங்க யாராவது ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க ட்ரை பண்ணா மட்டுமே உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்போ நான் சொல்லும்போது மேபி புரியிற மாரி இருக்கலாம். பட் வந்து நீங்க அத கரெக்ட்டா போயிட்டு நீங்க இம்ப்ளிமெண்ட் அதாவது டெவலப் பண்ணும்போது அது கஷ்டமாயிடும். ஸோ யாராவது ட்ரை பண்ணுங்க. அப்பதான் நீங்க டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். யாராலயுமே மைக் ஆன் பண்ணி பேச முடியலையா? இல்ல யாரையாவது பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்க சொல்லுங்க அந்த மாரி ஏதாவது சொல்லணுமா என்ன? அந்த அளவுக்கு ஸ்கூல், காலேஜஸ் மாரி போணுமா? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க அவ்வளவுதான். அது தப்பா இருந்தாலும் பரவால்ல. No one willing, right? Okay. Okay. So, Mageshwar. Yeah, okay.
கோ ஆன். எந்த செக்ஷன் ட்ரை பண்றீங்க? சார் நெக்ஸ்ட் செக்ஷன் ட்ரை பண்றேன். ஓகே. ஸோ என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் ஜஸ்ட் அதை பண்றேன். தென் நீங்க கால்குலேட் பண்ணி சொல்லலாம். சார் அந்த அவர் கிளைண்ட்ஸ் அந்த செக்ஷன் தானே சார் சொல்றீங்க? யா, இந்த செக்ஷன், இந்த 3, இந்த இது மட்டும். சார் அது 3த்துக்குமே நம்ம கண்டெய்னர் ட்ரை பண்ணலாம் சார். ஓகே, அப்போ கண்டெய்னரோட சைஸ் அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ என்னோட ஸ்க்ரீன் 1440. அப்போ இதோட கண்டெய்னர் சைஸ் என்ன நான் அப்ளை பண்ணும்? ஹலோ, எஸ் சார். சொல்லுங்க, எப்படி கண்டெய்னர் கண்டுபிடிக்கிறது? இதோட இதுக்கு எப்படி கண்டெய்னர் கண்டுபிடிக்கலாம்? இந்த செக்ஷனுக்கு கண்டெய்னர் ஓகே ஃபைன். ஸோ அதோட கண்டெய்னர் சைஸ் நான் என்ன அப்ளை பண்ணோம் அந்த மாதிரி, இல்லை கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்ளை பண்ணலாமா, சம்திங் என்ன வேணா இருக்கலாம். பட் நான் என்ன அப்ளை பண்ணணும்? கண்டெய்னர் அந்த சைஸ் என்ன இருக்கு? இந்த லாஸ்ட் அந்த ஏர்பிஎன்பி கிட்ஹப் ஓகே. அதுக்கெல்லாம் நம்ம ஹெடருக்கு கொடுத்த அதே கண்டெய்னர் யூஸ் பண்ணலாம் சார். அதாவது மீன் அந்த XXX லார்ஜ்ல இருக்கிற அந்த 1400 பிக்சல் பேக்ரவுண்ட் ஃபுல்லா இருக்கு. அந்த கண்டெய்னர் வந்து மினிமம் வந்து 1320 பிக்சல் யூஸ் பண்ணும் சார். ஓகே. அதுல கண்டெய்னர் காலம் வந்து 12 காலம்ங்கிறத வந்து நம்ம 4ஆ பிரிச்சுக்கலாம் சார். அதாவது 3 பிரிச்சுக்கலாம். ஓகே. அதுக்கு மேல இருக்கிற கண்டென்ட் சரி, ஓகே. மேபி ஓரளவுக்கு நல்லாவே ட்ரை பண்ணீங்க. எல்லாமே ஓகே தான். ஆக்சுவலி 1140 இதுக்கு ஹெட்டருக்கு, பட் இங்கே 141 இருக்கு, ஒரு பிக்சல் அதிகமாக இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த டாப் செக்ஷனுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு இமேஜ் இருக்குல்ல, அதை நீங்க ஓவராலா கண்டெய்னருக்கு வெளியே இல்லை கண்டெய்னருக்கு பேக்ரவுண்ட் இமேஜா கொடுத்தீங்கன்னா மொத்தமா அப்ளை ஆக வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? ஸோ அண்ட் அதே மாதிரி அப்போ இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு இன்னும் அதே மாதிரி இதுல இன்னொன்னும் திங்க் பண்ணலாம். இப்போ இங்க 1140 இந்த ஹெட்டரோட சைஸ். நம்ம வேணும்னா 1140 கண்டெய்னர் இங்க செட் பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நமக்கு டிஃபால்ட் கண்டெய்னர் சைஸ் 1400க்கு மேல 1320. கரெக்டுங்களா? அப்போ 1140ல 1320 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 60 + 120 180. ஸோ அப்போ 180 ஈக்குவலா பிரிச்சா 90 பிக்சல். அப்போ இங்க லெஃப்ட் அண்ட் ரைட்ல 150 பிக்சலுக்கு பதிலா 90 பிக்சல் நம்ம கேப் கொடுத்தோம். அதாவது கண்டெய்னர் 1320 அப்ளை பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் கேப் 90 பிக்சல் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால டிஃபால்ட் கண்டெய்னரை கூட யூஸ் பண்ண முடியும். அப்படியும் யூஸ் பண்ணலாம். இல்ல 1140 தான் அதாவது எல்லா கண்டென்ட்டுக்கும் லெஃப்ட் ரைட் வந்து ஈக்குவல் தான், 150 தான் அப்படின்னா அப்போ நம்ம வந்து
ஒரே ஃபிக்ஸ்டா இந்த கண்டெய்னருக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்ட் இமேஜை வர வைக்கணும்னா நிறைய வழிகள் இருக்கு. ஒன்று, நம்ம கண்டெய்னர் டைரக்டா கண்டெய்னர் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் மெயின் கண்டெய்னர் ஃப்ளூயிட், அந்த கண்டெய்னர் ஃப்ளூயிடுக்குள்ள வேணும்னா ஒரு ரோ ஒரு காலம் வச்சு அந்த காலம்குள்ள நம்ம இன்னொரு கண்டெய்னர் கூட கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. அதுவும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் ஃப்ளூயிடுக்கு இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துடலாம். அண்ட் தென் கண்டெய்னருக்கு அந்த கண்டென்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த வே. இல்லையா, இந்த மொத்த செக்ஷனுக்குமே கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்ளை பண்ணிட்டேன். அப்போ கண்டெய்னர் ஃப்ளூயிட்னா ஃபுல் வித் எடுத்துக்க போகுது. அப்போ அந்த கண்டெய்னர் ஃப்ளூயிடுக்குள்ள ஒரு டிவ் ஒரு காலம் ரோ எப்பயும் போல வச்சுட்டு அந்த காலம் வல்லுக்கு ஒரு டிவ் அப்ளை பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர், அந்த லீனியர் கிரேடியன்ட், இந்த கலரை நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அந்த எலமெண்ட்டுக்குள்ள இந்த ஹெட்டரு, இந்த கண்டென்ட், அது எல்லாமே கொண்டு வரலாம் நம்ம காலம் ரோஸ் அப்ளை பண்ணி. அண்ட் இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த 150 பிக்சல் லெஃப்ட் அண்ட் ரைட், இதுக்கு ஒரு பேரண்ட் வச்சிருப்போம்ல. நான் சும்மா ஒரு பேசிக் டெம்ப்ளேட் வேணா நான் போடட்டா, ஜஸ்ட் கால்குலேட் பண்ணி. இது ஸ்டார்டிங்ல மேபி கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம். பட் நீங்க நிறைய திங்க் பண்ண ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. அசைன்மெண்ட் நான் போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு இது கண்டெய்னர் ஃப்ளூயிட் அந்த மாதிரியே போகலாம். ஸோ டாட் கண்டெய்னர் ஃப்ளூயிட், ஸோ இதுக்குள்ள டாட் ரோ, இதுக்குள்ள டாட் காலம் 1. ஓகே, ஸோ இதான் பேஸ் செட்டப். ஸோ நான் இங்கே வந்து ஆடிங் 0 அண்ட் ரோப் வந்து கட்டர் வந்து 0. இப்போ இங்கே ஒரு பேரண்ட், இந்த பேரண்ட் டிவ்க்கு தான் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் நான் அப்ளை பண்ண போறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா டாப் செக்ஷன் பேரண்ட் அப்படின்னு வந்து ஒரு டிவ். ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு இப்படி ஸ்டைல் ஆட் பண்ணுவோமா, ஒரு சிஎஸ்எஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சிஎஸ்எஸ். இதுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ், அது நீங்கள் பேக்ரவுண்ட் கலராகவும் லீனியர் கிரேடியன்ட் அப்ளை பண்ணலாம். இல்லை ஜஸ்ட் இது வந்து இமேஜாகவும் நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். பட் இதில் இன்னொரு விஷயம், எல்லாமே நம்ம வந்து இமேஜாக இதெல்லாம் டவுன்லோட் பண்ண முடியும். ஆனால் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணக்கூடாது. எதை இமேஜோ அதுதான் டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த டாப் செக்ஷன் வேணும்னா நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜாக வச்சுக்கலாம், இல்லை லீனியர் கிரேடியண்ட்டாகவும் வச்சுக்கலாம். லீனியர் கிரேடியன்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் மல்டிபிள் கலர், அவ்வளோதான். ஸோ எக்ஸாம்பிள், ஓ பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்து லீனியர் கிரேடியன்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 கலர் ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்னோட கலர் கோட் கொடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் கலர், தென் இது செகண்ட் கலர்.
ஸோ இப்போ இதை வந்து இது கூட லிங்க் பண்ணிட்டு வித்து ஹைட் கொடுக்கவே இல்லை. ஸோ இதுக்கு ஹைட் வந்து 766. பட் இந்த ஷேப் வரணும்னா நீங்கள் அந்த ஷேப் கரெக்டாக பண்ணணும். பட் இது நம்ம நார்மல் சீசஸில் பண்ண முடியாது. பட் நான் ஜஸ்ட் லீனியர் கிரேடியன்ட் மட்டும் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் இப்போ. ஓகேவா? ஸோ ஹைட் வந்து 766. ஸோ ஹைட் 766 பிக்சல். வித் வந்து 100%. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். பட் இதுக்கு வந்து நம்ம டைரக்ஷன் வந்து செட் பண்ணணும். டைரக்ஷன் எப்படி செட் பண்ணலாம்னா, பேக்ரவுண்ட் இமேஜுக்கு லீனியர் கிரேடியன்ட் இங்கே வந்து டைரக்ஷன் செட் பண்ணலாம். ஸோ டைரக்ஷன் ஃபஸ்ட்டு இந்த கலருக்கு முன்னாடி, ஸோ இங்கே வந்து அது வந்து டிஃபால்ட்டாக டாப் டு பாட்டம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் லெஃப்ட் டு ரைட் வேணும் அப்படின்னா டு ரைட். ஓகே, டு ரைட். ஸோ ரைட் சைடில் இருந்து எனக்கு இந்த கலர் ப்ளஸ் இந்த கலர் வந்து அப்ளை ஆகும். இப்போ இங்கே வந்து மேலேருந்து கீழே வருதா அந்த கலரு. பட் எனக்கு ரைட்ல இருந்து வரணும் அப்படின்னா இப்போ இந்த கலர் மாறிடுச்சா. பட் டிசைனில் அந்த கலர் அப்படியே உல்ட்டாவாக இருக்கு. நம்ம கலரை வந்து இப்படி கொடுக்கணும். ஸ்டைல் கொடுக்கலாம். கொடுத்துட்டா நமக்கு டிசைனில் இருக்க மாதிரி அந்த கலர் வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த லீனியர் கிரேடியன்ட் கலர். பட் இங்கே டிசைனில் இந்த ஒரு ஷேப் இருக்கு, இங்க ஒரு ரேடியஸ் ப்ளஸ் இந்த ஒரு கர்வ், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம வேற மாதிரி சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அதாவது இந்த ஷேப்பையே நம்ம கிரியேட் பண்ண ட்ரை பண்ணோம். ரைட் சைட் மட்டும் பார்டர் ரேடியஸ் அப்ளை பண்ணி இதை கொஞ்சம் டெல்ட் பண்ணி, அதாவது கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி லைட்டாக இந்த ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை மேலே கொண்டு போய் தான் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பெட்டர் ஆப்ஷன் நம்ம ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி பண்ணிடலாம். இன்கேஸ் இது ஒரு ஸ்கொயராக இருந்துச்சுன்னா நம்மளால ஈஸியாக இந்த மாதிரி லீனியர் கிரேடியன்ட் அப்ளை பண்ணி பண்ண முடியும். பட் அந்த ஒரு ஷேப் இருக்கிறதுனால அந்த ஷேப்பை நம்மளால பர்ஃபெக்டாக கொண்டு வரணும்னா நார்மலாக அந்த லீனியர் கிரேடியன்ட் மட்டும் அப்ளை பண்ணால் பத்தாது. அந்த ஷேப்பை நம்ம கிரியேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அந்த ஷேப்புக்கு பேக்ரவுண்டுக்கா இந்த ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணும். மேபி ஷேப் கிரியேட் பண்ண ஒரு வெப்சைட் இருக்கும். நான் அந்த வெப்சைட் சொல்றேன், நீங்க அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி கூட அந்த ஷேப்ஸ் கிரியேட் பண்ணலாம் சிஎஸ்எஸ்ல. அதையும் வேணா ட்ரை பண்ணுங்க.
custom shapes. So take one. So ஓகே, அந்த வெப்சைட் இப்போ கிடைக்க மாட்டேது. மேபி ஒன்ஸ் அது நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்னா நான் உங்களுக்கு மேபி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்றேன். ஓகேவா? அந்த ஷேப்ஸ் வந்து நம்ம என்ன மாதிரி ஷேப்ஸ் இருந்தாலும் பண்ண முடியும். அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. ஜஸ்ட் நம்ம அந்த ஒரு கர்வ் வேணும்னா அந்த கர்வ் அப்படி ஒரு டிராப் பண்ற மாதிரி தான் இருக்கும் அந்த வெப்சைட்ல. நம்ம டிராப் பண்ணோம்னா அதுக்கான சிஎஸ்எஸ் அது கொடுத்துரும். ஸோ அந்த சிஎஸ்எஸ் நம்ம எடுத்து இங்கே போட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்துடும். ஓகேங்களா? மேபி நான் அது என்ன வெப்சைட்னு இப்போ டக்குன்னு கிடைக்க மாட்டேது. மேபி நான் அது கிடைச்ச உடனே உங்களுக்கு நான் மேபி நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். ஓகே, அந்த ஷேப்ஸ் கிரியேட் பண்ண. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் இந்த இதை வந்து இமேஜா வச்சுக்கிறேன். பேக்ரவுண்ட் இமேஜ் ஜஸ்ட் ஓகே, இந்த இமேஜ் இருக்கு. பட் இங்க வந்து ரிப்பீட் ஆகுது. நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிப்பீட்னு கொடுத்தா அது போயிடும். பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட்னு கொடுத்தா அது வராது. ஓகே, ஸோ இந்த இமேஜ் இப்போ கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? இங்க வந்து சம் பேடிங்ஸ் இந்த விஷயம் நல்லா இருக்கு. வந்து பேக்ரவுண்ட் சைஸ் வந்து கொடுத்தாதான் ஸோ இப்போ பர்ஃபெக்டாக நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி இருக்கும். இன்னும் இந்த இடத்துல ஒரு ஒயிட் இருக்கு. மேபி அது வந்து அந்த கண்டெய்னரோட கேப் பாடிக்கு அப்ளை ஆகுது. ஸோ பாடிக்கு மார்ஜின் 0 கொடுத்துட்டா முடிஞ்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இமேஜ் எனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி இருக்கா? 766 பிக்சலுக்கு ஹைட்டு. ஸோ அது எல்லாமே அப்படியே இருக்கு ப்ராப்பராக. ஓகே, ஸோ என்னால் இமேஜை நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ எப்பயும் போல இந்த இது இங்கே ஜஸ்ட் ஒரு காலமா அப்போ நான் வந்து ஒரு ரோ மேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த லோகோ டெக்ஸ்ட் இருக்குல்ல, ஸோ அந்த டிஜிட் ட்ரெண்ட் இதுக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ காலம் தேவைப்படும் அப்படின்றத நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ இது கண்டெய்னர் ஃப்ளூயிட். அப்போது 197 இதோட வித்து ப்ளஸ் இந்த லெஃப்டோட சைஸ் 150. அப்போது 297
347 கரெக்டா? இல்ல, ஆமா 347. ஸோ அப்போ இங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு காலமோட வித் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா? அப்போ 1440 தான் என்னோட கண்டெய்னர் சைஸ், ஏன்னா கண்டெய்னர் ஃப்ளூயிட். அப்போ 1440ல ஒரு காலமோட சைஸ்னா என்ன வரும்? ஐ கெஸ் 120 ஆகும். ஆமா 120 கரெக்டா? அப்போ இங்க வந்து 347 வேணும். அப்படின்னா 360 3 காலம்னா கரெக்டா? நமக்கு 347. அப்போ அதுக்குள்ளேயே வந்துடுது. ஸோ நான் இதுக்கு 3 காலம் அப்ளை பண்ணுவேன். அப்போ இங்கே டாட் காலம் 3. ஸோ இதுக்குள்ள நான் அந்த ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து இங்கே நான் டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் காலம் 3ல. இப்போ அடுத்தது இந்த மெனு. இதுக்கு ஓவராலாக சைஸ் வந்து 513. 513 தாண்டி இருக்கா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. சரி, ஓகே. இப்போ இங்கே அப்ராக்சிமேட்டாக ஒரு 513 இருக்குது. ஸோ இங்கேருந்து இதோட லெஃப்ட் பார்த்தா 156. ஸோ 156 ப்ளஸ் 513 ஒரு 600, 669, 670ன்னு வச்சுக்கலாம். அப்போ 120னா எத்தனை காலம் வேணும்? 6 into 2 720 வரும். ஓகே ஓகே. ஸோ அப்போ 6 காலம்ஸ் தேவைப்படும். 6 காலம்னா 720 பிக்சல். அப்போ நமக்கு ஒரு 679, 669. ஸோ அப்போ அது நியர் அந்த காலமுக்கு அது மேட்ச் ஆகிடும். ஸோ தென் காலம் 6. ஸோ இப்போ அடுத்தது ரிமைனிங் காலம் நமக்கு தெரியும், மீதி 3 தான். அப்போ ரிமைனிங் காலம் 3 நான் இந்த கடைசி எலமெண்ட், அதாவது இந்த கான்டாக்டர்ஸுக்கு நான் கொடுத்துருவேன். ஓகே, ஸோ இந்த இதுக்குள்ள நான் அந்த இதை கிரியேட் பண்ணிடுவேன். இப்போ நமக்கு காமனா இங்க மார்ஜின் லெஃப்ட் அண்ட் ரைட், அதாவது இந்த ஓவரால் லெஃப்ட் அண்ட் ரைட் 150 பிக்சல் கரெக்டா? ஸோ அப்போ இந்த 150 பிக்சலை நம்ம மெயின்டைன் பண்ணும் கடைசி வரைக்கும் எல்லா இதுலேயும், அதாவது டேபுக்கு போகிறதுக்கு வரைக்கும். லேப்டாப்பில் எல்ஜி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இது எல்லாத்துலேயுமே நம்ம 150 பிக்சலை மெயின்டைன் பண்ணும் கரெக்டா? அதாவது அந்த கண்டெய்னரோட சைஸ் 150 பிக்சல். அப்போ இந்த 150 பிக்சலை நம்ம வந்து பண்ணணும். அதுக்கு என்னால் இந்த செட்டப் அப்படியே நான் காப்பி பண்ணி கட் பண்ணி நிறைய வழிகள் இருக்கு கோடிங் பண்ண. ஸோ என்ன வே வந்து உங்களுக்கு ஈஸியாக பெஸ்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். பட் எது பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கண்டெய்னர் யூஸ் பண்ணுறதா பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஒரு டவுட் போட்டுட்டு ஸோ நான் ஜஸ்ட் வே ஆஃப் எவ்வளோ வேணால், அதாவது டைப் ஆஃப் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இங்கே இதுக்கு கூட நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இப்போ இந்த இமேஜ் மட்டும்தான் கண்டெய்னர் ஃப்ளூயிட், மற்ற எல்லாமே எனக்கு கண்டெய்னரில் வேணும் அப்படின்னா நான் மொத்தமாகவே இங்கேயே கூட நான் வேணும்னா டாட் கண்டெய்னர் அப்படின்னு போட்டு இப்படி என்னால் கொடுக்க முடியும். இப்படி கொடுத்தனா எனக்கு இது எல்லாமே கண்டெய்னரில் ஒர்க் ஆகும். இந்த உள்ளுக்குள்ள இருக்க கண்டென்ட் மட்டும், வெளியே இருக்கிறது கண்டெய்னர் ஃப்ளூயிட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த டிவ் கூட தேவைப்படாது. ஸோ அப்போ நமக்கு ஜஸ்ட் இப்படியே விட்டுறலாம். இது ஒன் ஆஃப் த வே. ஓகே, இப்போ நான் போய் பார்த்தாலும் அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக தான் எடுத்துருந்துருக்கும்.
ஸோ இங்கே போயிட்டு இந்த டாக்குமெண்ட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் ஸோ இங்கே வந்து நம்ம இது இன்னும் மாற்ற இங்கே ஓகே. ஸோ இங்கே பேக்ரவுண்ட் ரிப்பீட்டாக பேக்ரவுண்ட் சைஸ் வந்து கவர் பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்து பாட்டம் சரியா கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்துருச்சா. இப்போ நான் சும்மா சாம்பிளுக்கு அந்த இந்த ஒரு இதுக்கு மட்டும் ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டா அங்கே என்ன கண்டென்ட் இருக்கு அதே கொடுப்போம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதா அது இப்படி அவங்க சொல்றதுனால? அப்படி இருந்தா சொல்லுங்க, நான் அந்த இடத்த மட்டும் பொறுமையா நிறுத்தி மறுபடியும் சொல்றேன். டைமருக்கு மீடியா கூட இருக்கணுமா? ஆயிரத்தி 40 பிக்சல் இதுக்கு டாட் கண்டெய்னர் கண்டெய்னர் எல்ஜிஎம்டி இது எல்லாத்துக்குமே எனக்கு மேக்ஸிமம் வந்து 1140 பிக்சல் இதுதான் அப்ளை ஆகும். கண்டெய்னர் ஃப்ளூயிட் ஓவர் ரைட் பண்ணுது. இருக்கிறேன்னு வச்சுக்கலாம். வேற ஓப்பன் பண்ணிட்டு ஓ நம்ம இங்க ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோம். இங்க யாருக்காவது ஏதாவது தெரியுதா? நானுமே இவ்வளவு நேரம் கவனிக்காம நம்ம இங்க ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோம். என்னன்னு தெரியுதா? கிளாஸ் நேம் இல்ல கிளாஸ் நேம்லாம் கரெக்ட் தான். பட் வேற ஒண்ணு சிம்பிளா ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோம். ஃப்ளூயிட் இல்ல கண்டெய்னர்ல கரெக்ட் தான். வேற ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோம். வேற யாராவது ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? ஹைட் அண்ட் வித் இல்ல. நான் சொன்னா அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். பூட்ஸ்ட்ராப் நான் லிங்கே பண்ணல. அப்புறம் எப்படி பூட்ஸ்ட்ராப் ஒர்க் ஆகும்? நானும் அதை கவனிக்கல.
ஸோ இப்போ போயிட்டு மேபி பழசே வைப்போமா, கண்டெய்னர் ஃப்ளூயிட் கண்டெய்னருக்குள்ள இதையே வச்சுட்டு இந்த கண்டெய்னர் அப்ளை ஆகலைன்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஃப்ளூயிட் அண்ட் இன்சைட் த கண்டெய்னர் ஃப்ளூயிட் நம்ம கண்டெய்னர் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து இங்கே கண்டெய்னருக்குள்ளே இருக்கு. என்னோட கண்டெய்னர் 1140க்கு அப்ளை ஆகுது. என்னோட இந்த ஒரு இந்த கண்டெய்னர் ஃப்ளூயிட் வந்து ஓவராலா ஒட்டுமொத்த பேஜுக்கும் கண்டெய்னர் ஃப்ளூயிட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் அப்ளை பண்ணலாம். இல்ல இப்போ இன்னொரு மெத்தட் நான் சொல்லட்டா? ஜஸ்ட் இந்த மெத்தட் புரிஞ்சதுல, இப்போ கண்டெய்னர் ஃப்ளூயிடுக்குள்ள நான் இன்னொரு கண்டெய்னர் கொண்டு வந்து அதுல நான் வச்சிருக்கேன். அந்த கண்டெய்னர் ஃப்ளூயிடுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ், அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்குள்ள நான் ஒரு கண்டெய்னர் கொண்டு வந்து என்னோட கண்டென்ட்லாம் கண்டெய்னருக்குள்ள நான் ஃபிட் பண்றேன். இது புரியுதுல? இந்த மெத்தட் புரியுதுல? கண்டெய்னர் ஃப்ளூயிட் அதுல ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ்க்காக ஒரு மெயின் பேரண்ட் எலமெண்ட், அதுக்குள்ள என்னோட கண்டெய்னர். இந்த மெத்தட் எல்லாருக்கும் புரியுதுல? இது ஒன் ஆஃப் த வே. அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு மெத்தட் சொல்லட்டா? ஜஸ்ட் நம்ம கண்டெய்னர் ஃப்ளூயிட் வேணாம், இப்படி அப்ளை பண்றதுன்னு வச்சுக்கலாம். G-0 ரோக்கு வந்து G-0. ஸோ எல்லா ரோக்கும் நான் வந்து G-0 வேணும். ஸோ இங்கே வந்து நம்ம டேரக்ட்லி அப்படியே பிரிச்சுக்கலாம். இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஐ மீன் இந்த காலம் 12 ரோ அதாவது தேவையில்ல. ஜஸ்ட் இப்படியே பிரிச்சுட்டு சேம் அவுட்புட். தெரியுதுங்களா? சேம் அவுட்புட். நான் இப்போ ஒரு மெயின் எலமெண்ட், அதுக்குள்ள இந்த கண்டெய்னர், அதுக்குள்ள இந்த இது எல்லாமே. இப்போ நான் நெக்ஸ்ட் செக்ஷன் இருக்குல்ல, இப்போ இந்த செக்ஷன் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னா இந்த கண்டெய்னருக்குள்ள போடக்கூடாது. இந்த மெயின் டிவ்வுக்கு வெளியே நான் அடுத்த ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும். தனியா இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி தான் பண்ண முடியும் இந்த மெத்தட்ல. பட் கண்டெய்னர் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ள கண்டெய்னர் யூஸ் பண்ணா இந்த மாதிரி தனித்தனியா கண்டெய்னர் யூஸ் பண்ண தேவையில்ல. ஒரே கண்டெய்னரை நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். ஒரே கண்டெய்னர் அண்ட் ஒரே கண்டெய்னர் ஃப்ளூயிட்ல. ஓகேவா? ஸோ அந்தந்த செக்ஷனுக்கு அந்தந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்டெய்னர் மட்டும் யூஸ் பண்ணா போதும். சில டிசைனுக்கு கண்டெய்னர் ஃப்ளூயிட் மட்டுமே யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா கண்டெய்னரும் வேணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு கண்டெய்னர் ஃப்ளூயிட் தான் வேணும், வேற ஆப்ஷனே இல்லை. ஆனா இந்த செகண்ட் செக்ஷனுக்கு நமக்கு கண்டெய்னர் மட்டுமே போதும். பட் இந்த தேர்ட் செக்ஷனுக்கு மறுபடியும் கண்டெய்னர் ஃப்ளூயிட் வேணும், இங்கே கண்டெய்னர் வேணும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு டிசைன்ல. ஸோ அப்போ எந்த செக்ஷனுக்கு எந்த டிசைனுக்கு கண்டெய்னர் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணா எது பெஸ்ட்டோ எது பெட்டரோ அது யூஸ் பண்ணணும். ஓகேவா? பட் முடிஞ்ச அளவுக்கு எல்லா செக்ஷனுக்கும் கண்டெய்னர் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணி நீங்க டிசைன் பண்ணீங்கன்னா உங்களால ரெஸ்பான்சிவ் பண்ணும்போது அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது புரிஞ்சுதா? இந்த டாப் செக்ஷன் பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம அப்ளை பண்ணாலும் மற்றதுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஸோ நம்ம இந்த இதுக்கு மட்டும் அப்ளை ஆகிற மாதிரி நம்மளால பண்ண முடியும். இல்லை கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்ளை பண்ணி அதுக்குள்ள ஒரு சிங்கிள் கண்டெய்னர் வச்சும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வே ஆஃப் கோடிங்ஸ் இருக்கு. ஸோ அதில் நீங்கள் கண்டெய்னர் ஃப்ளூயிட் வச்சு பண்ணாலும் ஓகே, இல்லை வெளியே ஒரு காமன் டிவ் வச்சுக்கிட்டு கண்டெய்னர் யூஸ் பண்ணாலும் ஓகே. இப்போ கிளியரா இந்த செக்ஷன் எப்படி பண்றது அப்படின்ற மாதிரி? மற்ற செக்ஷன் ஆஸ் யூஸ்வல் நம்ம இது எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான்.
ஸோ கண்டெய்னர் ஃப்ளூயிட் அந்த மாதிரிலாம். ஓகே. ஸோ இதுக்கு நீங்கள் கண்டெய்னர் யூஸ் பண்ணலாம். இதுக்கு கண்டெய்னர் ஃப்ளூயிட் வித் கண்டெய்னர் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்க கண்டெய்னருக்குள்ளே இருக்கு. ஆனால் இந்த வெளியே இருக்க இந்த கலர் இமேஜ் வந்து கண்டெய்னர் ஃப்ளூயிட்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்தந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வந்து கண்டெய்னரா இல்லை கண்டெய்னர் ஃப்ளூயிடா அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த கார்ட்ஸுக்கு இதெல்லாம் வந்து ஒரு கார்டு கரெக்டாக. ஸோ அப்போ இந்த கார்டுக்கெல்லாம் நீங்கள் பூட்ஸ்ட்ராப் கார்டு யூஸ் பண்ணுங்கள். இதுவும் ஒரு கார்டு தான், கார்டு வித் இமேஜ். அப்போ இதுக்கும் பூட்ஸ்ட்ராப் கார்டு இருக்குது. நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு இங்கே இருக்க ஸ்டைலை மட்டும் மாற்றிட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் வேற இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த ஃபார்ம் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி இது நார்மல் ஒரு இமேஜ் தான். ஸோ சின்ன சின்ன இமேஜஸ் இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் தென் ஃபைனலி ஃபூட்டர். ஸோ பெருசாக காம்ப்ளிகேட்டடாக எதுவும் இல்லை. ஸோ ஈஸியாக டிசைன் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ செக்ஷன்ஸ் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணுங்கள். பட் ஃபைனல் அவுட்புட் பர்ஃபெக்டாக டிசைனில் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகணும். ஓகே ஓகே. ஸோ ஒன் மோர் திங். இப்போது நீங்கள் இந்த பேஜை வந்து டிசைன் பண்ணும்போது சில விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக நீங்கள் கோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கோடு வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக ப்ளஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வேணும், இல்லை எதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணால் பெட்டராக உங்களால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சில பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 10 பாயிண்ட்ஸ், அந்த லாஸ்ட் 3 வேணாம், இந்த ஃபஸ்ட்டு 10. ஓகேவா? ஸோ நான் மேபி இதை அப்படியே வந்து சாட்டில் போடுறேன். இந்த ஃபஸ்ட்டு 10 பாயிண்ட், இந்த 10 பாயிண்ட் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த 10 பாயிண்ட் இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், நீங்கள் பண்ணுற கோடோட அலைன்மெண்ட் ப்ராப்பராக இருக்கணும். இப்போது நான் கோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கோடு பார்க்க ப்ளஸ் இந்த கோடோட ரீடபிலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கும். என்னால் இந்த கோடை பார்த்தா ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ விச் மீன்ஸ் இந்த கோடோட அலைன்மெண்ட் பெட்டராக இருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ இந்த கோட் அலைன்மெண்ட் ப்ராப்பராக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த கண்டெய்னர் டிவ்வுக்குள்ளே தான் இந்த ரோ வருது அப்படின்னா அதுக்குள்ளே இது இருக்கணும். இந்த ஒரு 4 ஸ்பேஸ் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அந்த 4 ஸ்பேஸ் விட்டுருக்கணும். ஒரு டிவ் இன்னொரு டிவ்வுக்குள்ளே போகுது அப்படின்னா. ஸோ அதே மாதிரி நான் இங்கே வந்துட்டு இப்படி க்ளோஸ் பண்ணனா இது ப்ராப்பராக எனக்கு இது க்ளோஸ் ஆகி இந்த மாதிரி தெரியணும். ஸோ இந்த கோட் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நீங்கள் நாளைக்கு திருப்பி அதை பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். வேற யாராவது அந்த கோடை ரீட் பண்ணாலும் அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஃபஸ்ட்டு. அண்ட் தென் ஸ்பேஸ் விடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் சிஎஸ்எஸ்ல இந்த மாதிரி எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய எழுதுவீங்க கரெக்டா? இப்போ இந்த ஒரு சிஎஸ்எஸ் முடிஞ்ச உடனே நான் இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா? நான் எப்போ எழுதினாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் எழுதுவேன். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒன்று முடியறதுக்கு இப்போ ஒன்று முடிஞ்சிடுச்சுன்னா ஒரு ஸ்பேஸ் விடுங்க. அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுங்க. இது முடிஞ்சிடுச்சு அடுத்தது ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு எலமெண்ட்டுக்கும் இன்னொரு எலமெண்ட்டுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் விடுங்க. அந்த ஸ்பேஸிங்கும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும். இப்போ செகண்ட் பாயிண்ட் வந்து இப்போ ஸ்பேஸ் விடணும். ஓகே, அந்த ஒரு ஸ்பேஸோட நிறுத்திக்கணும். நம்ம நிறைய ஸ்பேஸ் விடக்கூடாது. இப்போ நீங்க இங்கே ஸ்பேஸ் விடணும், அதுக்காக நான் வந்து ஒரு 4 ஸ்பேஸ் விடுறேன். இப்போ இந்த இடத்துல இப்படி 4 ஸ்பேஸ் இப்படி விட்டேன்னா இது வேஸ்ட் ஆஃப் லைன், எம்டி லைன். இந்த எம்டி லைன் நமக்கு தேவையில்லை. ஒரு லைன் எம்டி விடலாம் ரீடபிலிட்டிக்காக. பட் எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்பேசஸ் விடக்கூடாது, நிறைய லைன்ஸும் எக்ஸ்ட்ரா விடக்கூடாது. இதே மாதிரி இப்போ இந்த ஹெச்டிஎம்எல்லையும் போயிட்டு இந்த இடத்துல இதோட கண்டினியூஸாக நான் கிரியேட் பண்ணாமல் இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸ் இப்படி கிரியேட் பண்ணிட்டு இங்கே நான் வந்து ரோ அப்படின்னு இப்படி கிரியேட் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணக்கூடாது. இந்த கேப் இருக்கக்கூடாது. கண்டினியூஸாக தான் பண்ணணும். எதை கண்டினியூஸாக பண்ணணுமோ அதை பண்ணணும்.
சிஎஸ்எஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஒரு எலமெண்ட் ஸ்டைல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஸ்பேஸ் விட்டா போதும். ஓகேவா? அண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து, இப்போ இந்த மாதிரி நீங்க HTML-ல நிறைய டேக்லாம் போட்டு யூஸ் பண்றீங்க. இப்போ இங்க இப்படி நான் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஒரு div, அதுக்குள்ள இன்னொரு div, அதுக்குள்ள இந்த கண்டென்ட். இப்போ நான் இந்த divக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துட்டேன். இது வந்து நான் ஹெட்டர் லோகோ நேம் சும்மா வச்சுக்கலாம். ஓகேவா? ஹெட்டர் லோகோ அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எம்டி டிவ் இருக்கு. கரெக்டா? இந்த லோகோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஒரு எம்டி டிவ் இருக்கு. இந்த டிவோட யூஸே கிடையாது. ஆனாலும் அந்த இடத்துல நான் டிவ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அன்வான்டா அன்யூஸ்டு டிவ் இல்லை எந்த HTML-ல இருக்க என்ன எலமெண்ட்டாக வேணா இருக்கலாம். இந்த மாதிரி அன்யூஸ்டா இல்லை வந்து அந்த இடத்துல அதோட யூஸே இல்லை, நான் எம்டியா சும்மா வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி எந்த எலமெண்ட்டும் வைக்கக்கூடாது. எம்டியா எதையும் வைக்கக்கூடாது. ஓகே, ஒரு எம்டி டிவ் இது சொல்ல போனா இந்த எம்டி டிவ் எப்பயும் வைக்கக்கூடாது. அது டிவ்னு மட்டும் கிடையாது, எந்த எலமெண்ட்டா இருந்தாலும் அதோட யூஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும். இப்போ இதே இடத்துல நான் ஒரு டிவை வச்சு என்னால் இந்த கண்டென்ட்டை கொண்டு வந்து ஸ்டைல் பண்ண முடியும். கரெக்டா? மல்டிபிள் டிவ் இங்கே வரணும்னு அவசியமே இல்லை. ஸோ அதோட யூஸே இல்லை ஆக்சுவலி. ஸோ அப்போ நான் இந்த இடத்துல ஒரு டிவ் வச்சு என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அப்போ நான் ஒன்று தான் வச்சுக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சு அதை எம்டியா விட்டு பண்ணக்கூடாது. ஓகே, இதுதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் வந்து இந்த கிளாஸ் நேம் அப்புறம் ஐடி நேம் இது வந்து ப்ராப்பராக வைக்கணும். ஸோ ப்ராப்பராக அப்படின்னா இப்போ நீங்க இங்க வந்து ஒரு பேஜ் தான் டிசைன் பண்றீங்க. கரெக்டா? லேண்டிங் பேஜ் மட்டும்தான் இங்க இருக்கு. ஸோ அப்போ ஆனா ஆக்சுவலா ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது நிறைய பேஜஸ் இருக்கும். லேண்டிங் பேஜ் இருக்கும். இப்போ இங்க வந்து ஹோம் இருக்கா, இதுதான் ஹோம் பேஜ். அப்போ அடுத்து அபவுட் அஸ்க்குன்னு ஒரு பேஜ் இருக்கும், சர்வீஸ்க்குன்னு ஒரு பேஜ் இருக்கும், ப்ரைசிங், போர்ட்ஃபோலியோ, கான்டாக்ட் அஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் நேம் எப்படி இருந்தா பெஸ்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் நேமோட ஸ்டார்டிங்ல இது என்ன பேஜ் அப்படின்றத ரெஃபர் பண்ற மாதிரி ஒரு வேர்டு. இப்போ இது லேண்டிங் பேஜா இல்லை ஹோம் பேஜ் அப்படின்னா நான் இங்க என்ன பண்ணலாம்னா, இங்க ஸ்டார்டிங்ல ஹோம் பேஜ் அப்படின்னு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ இதான் என்னோட ஃபர்ஸ்ட், அந்த பேஜை ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கணும். அடுத்தது இது என்ன செக்ஷன், இது பேஜ் என்ன பேஜ்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது இது என்ன செக்ஷன் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணும். ஸோ அப்போ இது வந்து ஹெட்டரா? ஸோ அப்போ நான் வந்து ஹெட்டர், ஸோ ஹோம் பேஜ் ஹெட்டர். இப்போ அடுத்தது ஹெட்டர்ல இது என்ன அப்படின்றது நான் சொல்லணும். இது வந்து ஹெட்டரோட லோகோ டெக்ஸ்ட். அப்போ லோகோ டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அது என்ன பேஜ், அதில் அந்த பேஜில் அது என்ன செக்ஷன், அண்ட் தென் அது என்ன டெக்ஸ்ட் இல்லை என்ன கண்டென்ட் அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளாஸ் நேமாக கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா யூனிக்காக இருக்கும். ப்ளஸ் இந்த நேமை வச்சு அந்த எலமெண்ட் என்ன எலமெண்ட்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஏன் இப்படி கிரியேட் பண்ணுவோம்? நம்ம நார்மலா வெறும் ஹெட்டர் லோகோ டெக்ஸ்ட் அப்படின்னே போட்டுடலாமே அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ்லாம் இருக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி ஏன் இங்க பேஜ், அதுக்கப்புறம் இங்க என்ன செக்ஷன், அதுக்கப்புறம் தான் அந்த எலமெண்ட்டோட பேரை நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஏன் இந்த ஃபார்மேட் நீங்க சஜஸ்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரினா, எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஹோம் பேஜில் ஒரு ஹெட்டர் இருக்கு, ஒரு லோகோ டெக்ஸ்ட் இருக்கு. இப்போ இதே மாதிரி இந்த சர்வீஸ் பேஜில் வேற ஒரு லோகோ இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே ஹெட்டர் ஆனால் சர்வீஸ் பேஜ் வேற ஒரு லோகோ டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நேமு அதுவும் ஹெட்டர் லோகோ டெக்ஸ்ட் அப்படின்னு வைப்பீங்களா? இங்கேயும் ஹெட்டர் லோகோ டெக்ஸ்ட்ன்னு இருக்கும், அங்கேயும் ஹெட்டர் லோகோ டெக்ஸ்ட், ஆனால் வேற வேற பேஜ் வேற வேற ஸ்டைல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஹோமில் வந்து ஒயிட் கலர் இருக்கா, சர்வீஸில் வந்து ஒரு பச்சை கலரில் இருக்குது, இல்லை ஒரு ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஹோம் பேஜ் வந்துட்டு நீங்கள் அபவுட் அஸ் பேஜுக்கு, இப்போ சர்வீஸ் பேஜுக்கு போகும்போது சேம் கிளாஸ் நேம் இருந்தால், இப்போ ஹோம்லேயும் ஒரே கிளாஸ் நேம் தான், சர்வீஸ்லேயும் ஒரே கிளாஸ் நேம் தான் அப்படின்னா,
ப்ரௌசர் ஆல்ரெடி நீங்கள் ஹோம் பேஜை ரெண்டர் பண்ணதுனால, ஹோம் பேஜை இங்கே ஓப்பன் பண்ணதுனால அதோட ஸ்டைல் எல்லாத்தையும் கேட்ச் பண்ணி வச்சிருக்கும் ப்ரௌசர். நம்மளோட குரோம் ப்ரௌசர் இல்லை என்ன ப்ரௌசராக இருந்தாலும். ஸோ அப்போ கேட்ச் பண்ணி வச்சிருக்கிறதுனால நீங்கள் ஆல்ரெடி அந்த ஹெட்டர் லோகோ டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு நேமுக்கு, அந்த ஒரு எலமெண்ட்டுக்கு நீங்கள் ஸ்டைல் பண்ணியிருப்பீங்க. அதோட டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டு, ஃபாண்ட் சைஸ் இவ்வளோ இருக்கணும், ஒரு 30 பிக்சல் இல்லை 24 பிக்சல் அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஆனால் சர்வீஸ் பேஜில் அது வேறையா இருக்கணும். நமக்கு அதோட டெக்ஸ்ட் கலர் வந்து ப்ளூ கலர், ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 28 அந்த மாதிரி இருக்கணும். பட் ஆனால் நீங்கள் அந்த ஹோம்ல இருந்து சர்வீஸ்க்கு போகும்போது அந்த சர்வீஸ்ல இருக்கிறது அப்ளை ஆகாது, ஹோம்ல இருக்கிறது தான் அப்ளை ஆகும். ஏன்னா சேம் கிளாஸ் நேம். ஸோ ஓவர் ரைட் பண்ணும். ஓகேவா? அந்த ப்ரௌசர் வந்து கேட்ச் பண்ணி வைக்கிறதுனால ஆல்ரெடி அந்த ஒரு கிளாஸ் நேம் சேம் கிளாஸ் நேம்லேயே அது அப்ளை ஆகிருக்கு. ஸோ அப்போ புதுசாக நீங்கள் என்ன அப்ளை பண்ணாலும் அதை எடுத்துக்காது, ஓவர் ரைட் பண்ணும். ஸோ அதனால அந்த பேஜ் நேம் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது அந்த செக்ஷன் நேமா. ஸோ நம்ம இந்த இதில் வந்து ஹெட்டர் அப்படின்னு செக்ஷன் வச்சிருக்கனா, இப்போ இந்த ஹெட்டர்லையும் இங்கே கான்டாக்ட் அஸ் பட்டன் இருக்கு. இங்கே கீழே வேற எங்கேயாவது எனக்கு கான்டாக்ட் அஸ் பட்டன் இருக்கலாம். இங்கேயும் ஒரு கான்டாக்ட் அஸ் பட்டன் இருக்கு. கரெக்டா? இப்போ அப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ இது ரெண்டுக்கும் ஸ்டைல் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கேயும் கான்டாக்ட் அஸ் இருக்கா, இங்கே வந்து பிளாக் கலர் டெக்ஸ்ட், இங்கேயும் வந்து பிளாக் கலர் டெக்ஸ்ட். மேபி ஸ்டைல் என்னன்னு பார்ப்போம். ஒரு பேக்ரவுண்ட் கலர் வித் ஹைட் 161 60. இப்போ இந்த டெக்ஸ்ட், இந்த பட்டனோட வித் 161 இங்க பாத்தீங்கன்னா, ஓகேவா? இதுவே இங்க பாத்தீங்கன்னா 187. வித்தும் ஹைட்டும் டிஃப்ரெண்ட். கரெக்டா? ஸோ இப்போ நீங்க காமனா இந்த மாதிரி நேம் வைக்காம, அதாவது ஹோம் பேஜ் ஹெட்டர் கான்டாக்ட் அஸ் பட்டன் அப்படின்னு நேம் வைக்காம வெறும் கான்டாக்ட் அஸ் பட்டன் அப்படின்னு வச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த கான்டாக்ட் இங்கேயும் வந்து அதே கான்டாக்ட் அஸ் பட்டன் தான் இருக்கு. அப்போ இங்கேயும் என்ன வைப்பீங்க? கான்டாக்ட் அஸ் பட்டன். அதுதான் அந்த ஒரு எலமெண்டோட நேமா இருக்க போகுது. ஸோ அப்போ ரெண்டு இடத்துலையும் ஒரே நேமு, ஆனா வந்து வேற வேற ஸ்டைல் இருக்கு அப்படின்னா, அப்போ கடைசியா எந்த ஸ்டைல் அப்ளை ஆகுதோ அதுதானே அப்ளை பண்ணும். அப்போ இந்த ஹெட்டரோட ஸ்டைலை மாத்தி விட்டுரும். இந்த எலமெண்ட் ஓவர் ரைட் பண்ணிடும். ஏன்னா இதுதான் கடைசியா, அந்த எலமெண்ட்டுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த எலமெண்ட் சிஎஸ்எஸ்ல கால் பண்ணி அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ இதோட ஸ்டைல் அதுக்கு அப்ளை ஆயிடும். ஆனா நமக்கு டிசைன் படி அது அப்படி சேமா இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுக்கு தான் அந்த செக்ஷனோட நேம் முக்கியம், அந்த கிளாஸ் நேம்ல. அண்ட் ஃபைனலி இந்த எலமெண்டோட நேம். இப்போ எக்ஸாம்பிள் இங்க வந்து ஹோம்னு இருக்கு, இங்க அபவுட் அஸ் இருக்கு, இங்க சர்வீஸ் இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு நீங்க காமனா வெறும் மெனுன்னு வைக்கலாம். அதாவது ஹோம் பேஜ் ஹெட்டர் மெனுஸ் அப்படின்னு வச்சிடலாம் இதுக்கு. பட் இதுக்கு ஒன்றுக்கும் வித்து வேற. கரெக்டா? கலரும் வேறையா இருக்கு. ஆக்டிவ் கலர் மாறுது. ஹோமுக்கு அந்த ஒரு கிரீன் கலர், மற்றதுக்கெல்லாம் ஒயிட் கலர். ஸோ அப்போ இதுக்கும் நீங்கள் வந்து சேம் அந்த ஒரே வெறும் மெனு அப்படின்னு வச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒரே கிளாஸ் நேம் வச்சு ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணாலும் இந்த ஸ்டைல் வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். ஹோமுக்கு இருக்கிறது மற்ற எல்லாத்துக்கும் அப்ளை ஆக வாய்ப்பு இருக்கு, இல்லை மற்ற எல்லாத்துக்கும் இருக்கிறது ஹோமுக்கு இருக்க அப்ளை ஆக வாய்ப்பு இருக்கு, சேம் நேம் இருந்தா. ஸோ நம்ம இதுவே யூனிக்காக வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த எலமெண்ட் என்ன, ஹோம் டெக்ஸ்ட் இல்லை அபவுட் அஸ் டெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சிருந்தோம்னா, நம்ம என்ன ஸ்டைல் அப்ளை பண்றோமோ அந்த எலமெண்ட்டுக்கு அதுதான் அப்ளை ஆகும். ஸோ இந்த கிளாஸ் நேம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா நீங்க என்ன ஸ்டைல் அப்ளை பண்றீங்களோ அதுதான் அப்ளை ஆகும். எந்த பேஜுக்கு போனாலும், எந்த செக்ஷனுக்கு போனாலும், அது எந்த எலமெண்டா இருந்தாலும் இந்த ஃபார்மேட்டை மெயின்டைன் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டைல், சிஎஸ்எஸ் ஸ்டைல் வந்து ஓவர் ரைட் ஆகிறது அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுனால நம்மளால நிறைய பக்ஸை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ், மேலே இருக்கிறது ஒரு மாதிரி ஸ்டைலு, கீழே இருக்க ஒரு மாதிரி ஸ்டைல், எல்லாமே நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இல்லைன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் டிசைனில் வேற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இதை அச்சீவ் பண்ணோம்னா இந்த ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் கிளாஸ் நேம் ஐடி நேம் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த கிளாஸ் நேம் அந்த ஐடி நேம் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ உங்களால் அந்த ஒரு எலமெண்ட்டுக்கு என்ன ஸ்டைல் தேவையோ அதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் ஒரு கிளாஸ் நேம் வைக்க கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்க. ப்ளஸ் வந்து இப்போலேருந்தே நீங்கள் அந்த கிளாஸ் நேம் வச்சு பழகி வந்தீங்கன்னா ஃபைனலி கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பேஜ் பண்ணலாம், ஆனால் எண்ட் ஆஃப் த கோர்ஸ் நீங்கள் ஒரு பேஜ் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் ரியல் ப்ராஜெக்ட் போனீங்கன்னா அது ஒரு பேஜ் இருக்காது, அங்கே ஒரு 10 பேஜ் கூட இருக்கலாம். அப்போ 10 பேஜுக்கும் நம்ம ஒரே கிளாஸ் நேம் வச்சு ஸ்டைல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா அஃபெக்ட் ஆகும், நான் இப்போ சொன்ன மாதிரி. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் இப்போலேருந்தே இந்த கிளாஸ் நேமை ப்ராப்பராக செட் பண்ணி பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 4th பாயிண்ட்.
இப்போ அடுத்தது இப்போ அடுத்து வந்து கமாண்ட்ஸ் ஆட் பண்ணணும். இந்த கமாண்ட்ஸ் ஆட் பண்றதுன்றது வந்து கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணும். என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இப்போ இது வந்து ஹெட்டர் லோகோ டெக்ஸ்ட். நீங்க டெவலப் பண்றீங்க, உங்களுக்கு அது தெரியும். இது ஹெட்டர் லோகோ டெக்ஸ்ட், இது ஹெட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னு. இந்த கோட நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல வேற யாருக்காவது ஷேர் பண்ணி இந்த கோட வந்து பாருங்க, இல்ல ரீட் பண்ணுங்க, இல்ல சம்திங் யாரோ கொஞ்சம் நாலேஜபிள் பர்சன் இல்ல கொஞ்சம் நாலேஜ் இருக்கவங்க அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க இதை ரீட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அது புரியணும்ல. இது வந்து ஹெட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு லோகோ டெக்ஸ்ட், இது வந்து இந்த டெக்ஸ்ட் இல்ல வந்து இந்த சிஎஸ்எஸ் ஸ்டைல் நான் ஆட் பண்றேன்னா இது எந்த செக்ஷனுக்கான சிஎஸ்எஸ் ஸ்டைல். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல இப்போ எதுவுமே எம்டியா இருக்கும்போது இங்க நிறைய நீங்க எழுதிருப்பீங்க கோடு கரெக்டா, நிறைய எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிருப்பீங்க, நிறைய டெக்ஸ்ட் பட்டன் அது இது நிறைய இருக்கும். அப்படி நிறைய இருக்கும்போது நம்ம என்னென்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணணும்னா டிசைனிங் விதி கம்பேர் பண்ணி 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 பார்க்கணும். அப்பதான் நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லைன்னா பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த ஐடென்டிஃபை பண்ண மேட்ச் பண்ணி பார்க்கணும். இதுவே நான் இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு கமெண்ட், ஸோ இது வந்து ஹெட்டர் லோகோ டெக்ஸ்ட் அப்படின்னு நான் இங்கே போட்டிருந்தேன்னா, ஸோ வேற யார் வந்தாலும் இல்லை நாளைக்கே ரொம்ப நாள் கழிச்சு நீங்க இந்த கோடை பார்த்தாலும் இந்த கமாண்டை படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இது என்ன செக்ஷன், இது என்ன டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சேம் இந்த சிஎஸ்எஸ் ஸ்டைல்ல இப்போ எக்ஸாம்பிள் இங்க மொத்தம் 8 செக்ஷன் இருக்கா. நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் ஹெட்டர் செக்ஷன் ஸ்டார்ட் அப்படின்னு வந்து ஒரு கமெண்ட் கொடுத்து வச்சுப்பேன். இங்க ஒரு 9 செக்ஷனா, ஸோ அப்போ ஹெட்டர் செக்ஷன் ஸ்டார்ட். அதே மாதிரி அதோட எண்டிங் ஹெட்டர் செக்ஷன் முடிகிறப்போ ஹெட்டர் செக்ஷன் எண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு நடுவில் ஹெட்டர் செக்ஷனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லா ஸ்டைலையும் நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ அப்போ நாளைக்கு நான் இங்கே வந்து பார்த்தேன்னா இந்த ஸ்டார்ட் டு எண்டு இதுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் ஹெட்டருக்கான ஸ்டைலு. அப்போ நான் இப்போ இன்கேஸ் நான் ஹெட்டரே எனக்கு வேணாம், ஹெட்டரை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த கோடை போயிட்டு தேடிட்டு நிறைய கோடு அதோட கிளாஸ் நேம் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கரெக்டா. இதுவே இந்த மாதிரி ஒரு கமாண்ட் இருந்துச்சுன்னா நான் ஜஸ்ட் ஸ்டார்டிங் இருக்குது எண்டிங் இருக்குது, ஓகே நான் இதை அப்படியே ஜஸ்ட் டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ டெலீட் பண்ணிட்டா எனக்கு ஸ்டார்ட் டு எண்ட் மட்டும் தான் டெலீட் ஆகும் கரெக்டாக. ஏன்னா நான் அதுக்குள்ளே மட்டும்தான் ஹெட்டரோட செக்ஷனுக்கான ஸ்டைல் எழுதியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி இந்த கமாண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கும் அந்த கோடை வேற யாராவது பார்த்தாலோ இல்லை நீங்கள் ஃப்யூச்சரில் கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு அதை பார்த்தாலும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஒரு புரியாத ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்கவங்க பார்த்தா கூட அது தெரியும். ஸோ இது என்ன செக்ஷன், இது எதுக்காக இந்த கோடு எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இது என்னன்னா பேசிக்காக அந்த ஒரு எலமெண்ட் இல்லை அந்த ஒரு ஸ்டைல் அது எதுக்காக நீங்கள் எழுதிருக்கீங்க அது என்ன அப்படின்றத ஒரு கமாண்டாக கொடுத்து வைக்கணும். ஸோ நம்ம கமாண்டாக கொடுக்கறது நம்மளோட பேஜில் ரிஃப்ளெக்ட் ஆகாது கரெக்டாக. ஸோ அதனால கமாண்டாக நம்ம அதை கொடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த கமாண்ட்ஸ் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணும் நிறைய, இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது 6வது பாயிண்ட் வந்து நம்ம இந்த பேஜில் நிறைய இமேஜஸ் ஐகான்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக. இப்போ இங்கேயே வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது, அப்புறம் இந்த இங்கெல்லாம் வந்து லோகோஸ் இருக்குது ஐகான் மாதிரி. ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பட்டன் ஒரு இமேஜ் ஐகான்லாம் இருக்குது. அண்ட் தென் வேற என்ன இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா ஐகான்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஐகான் ப்ளஸ் இமேஜஸ்லாம் இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் இங்கே அப்படியே வந்துட்டு செலக்ட் பண்ணி இங்கே ஒரு நேம் காட்டும், அந்த நேம்லேயே அதை வந்து டவுன்லோட் பண்ணிடுவோம் கரெக்டாக. இங்கேயே ஒரு நேம் இருக்குது, இப்போ லிங்க்டின் பாக்ஸ் லைன் அப்படின்னு தான் நேம் அந்த இமேஜுக்கு. அந்த நேம்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த நேம்லேயே நம்ம கொடுத்து அப்படியே வச்சுப்போம். பட் ஆனால் அதோட நேமையும் நம்ம ப்ராப்பராக வைக்கணும். அது என்ன ஐகான் இல்லை அது என்ன இமேஜ் அப்படின்றத அந்த ஃபைலோட நேமை நம்ம எடிட் பண்ணி ப்ராப்பராக வச்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த இமேஜ் அண்ட் ஃபைலோட நேம் ஃபார்மேட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் அந்த இமேஜோட நேம் வந்து நிறைய ஸ்பேஸ் விட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப ஸ்பேஸ் விட்டு இருக்குது, ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அந்த இமேஜ் லோட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த நேமும் வந்து நம்ம நிறைய ஸ்பேஸ் விட்டு அந்த நேம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம். அதே மாதிரி யூனிக்காக அந்த இமேஜ் என்ன இமேஜ், அந்த இமேஜோட நேமை பார்த்தாவே அதை என்ன இமேஜ் அப்படின்றது நமக்கு புரியணும். இது வந்து ஹெட்டர் லோகோ இமேஜ், இல்லை இது வந்து ஒரு லிங்க்டின் இமேஜ், லிங்க்டின் ஐகான், அந்த மாதிரி அந்த இமேஜை படித்தா ஐ மீன் அந்த நேம் இமேஜோட நேம் இல்லை ஐகானோட நேமை படித்தா
இது இந்த ஐக்கான் தான், நம்ம இதை எடுத்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது மீனிங் அது வந்து புரியணும் நமக்கு. அப்பதான் அந்த ஐக்கானை எடுத்து யூஸ் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த இமேஜ் ப்ளஸ் அந்த ஐக்கானோட நேமும் ப்ராப்பரா வைக்கணும். அதோட ஃபார்மேட்டு நம்ம மாற்றி மாற்றி நிறைய ஸ்பேஸ் விட்டு ரொம்ப பெரிய நேம் அந்த மாதிரியும் வைக்கக்கூடாது. ரொம்ப பெரிய நேம் வச்சா அதை ரீட் பண்ணுறதுக்கே அது இந்த கோட் வந்து ரீட் பண்ணாமல் அதை வந்து ரெண்டர் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த இமேஜ். ஸோ அதனால் அந்த இமேஜ் ப்ளஸ் ஐகான் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக நேம் வைக்கணும். ப்ளஸ் இந்த ஸ்டைல் இப்போ இந்த சிஎஸ்எஸ்க்கு கூட நம்ம ப்ராப்பராக நேம் வைக்கணும். சிஎஸ்எஸ் HTML-க்கு கூட அது என்ன HTML ஃபைல், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அந்த HTML-ல, அதே மாதிரி அந்த சிஎஸ்எஸ் எந்த HTML-க்கான இல்லை எந்த பேஜுக்கான ஸ்டைல் அது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஃபைல் நேம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அண்ட் தென் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ டைரக்டாக ஒரு டேக் நேம், இந்த டேக் நேமை யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணக்கூடாது. அதை அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா ஒரே டேக்ல இப்போ டிவ்வே வந்து நான் எல்லாமே எவ்வளவோ யூஸ் பண்ணலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டைலான்னு கேட்டால் கிடையாது. அது மாதிரி பேராகிராஃப் டேக் நான் யூஸ் பண்ணுறேன்னா நிறைய பேராகிராஃப் டேக் என்னால் யூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் ஒன்றுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கும். ஸோ அதனால அந்த டிவ் அப்படி இப்போ டிவ்வாக இருக்கலாம், என்ன எலமெண்ட் வேணா இருக்கலாம், அந்த டேக் நேமை யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணாதீங்க. கிளாஸ் நேம் இல்லை ஐடி நேம் வச்சு அந்த நேமை ப்ராப்பராக கொடுத்து அந்த நேமை கால் பண்ணி ஸ்டைல் பண்ணிக்கோங்க. ஸோ டேக் நேமை கால் பண்ணி ஸ்டைல் பண்ணக்கூடாது. அதுவும் நிறைய விதத்தில் அஃபெக்ட் பண்ணும் உங்களோட ஸ்டைலை. அண்ட் இப்போ சில டைம் இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே ரெஃபரன்ஸ் சொல்கிறதுக்காக இங்கே ஒரு டிவ் எம்டியாக வச்சுருக்கேன். நான் இப்போ இதை கவனிக்காமல் இதை அப்படியே விட்டுட்டு இப்போ அப்படியே மற்றதெல்லாம் கோட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா லைன் கோட், ரைட்டா? ஸோ அப்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லைன்ஸ் ஆஃப் கோடையும் நம்ம வச்சுக்கக்கூடாது. இல்லை இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து இந்த ஸ்டைல் வந்து சும்மா அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அப்ளை பண்ணேன். ஸோ அப்போது இதை நான் சும்மா அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுது, ஓகே, அப்போ இது எனக்கு தேவையில்லை, நான் டெலிட் பண்ணாமல் என்ன பண்ணுறேன், வேணும்னா நான் அப்புறம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுறேன். எப்படி அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஸ்டைல் அப்ளை பண்ணி நான் முடிச்சுட்டு அப்படியே விட்டுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போது இது வந்து அன்வான்ட் கோட், கரெக்டாக? இது தேவையில்லை, இது கமாண்டில் இருக்குது, ப்ளஸ் இது நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு வச்சது தான். ஸோ இந்த மாதிரி அன்யூஸ்டு கோட்ஸ் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாமல் இப்போ கமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கோடே தேவையில்லை. ஸோ அப்போ இந்த கோடை வச்சு இந்த கோடு இங்கே இருக்கிறதுனால ஏன் இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைலோட லைன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கரெக்டாக? இப்போ இந்த 8 லைன் இதை வந்து ஆக்குபை பண்ணுது. அப்போது இந்த மாதிரி நான் நிறைய கமெண்ட் ஆட் பண்ணிட்டே போயிட்டேன்னா நான் திருப்பி எடுத்து படிக்கும்போது இந்த லைன்லாம் நான் ஸ்கிப் பண்ணி போகணும், நான் ரீட் பண்ணணும்னா, கரெக்டா? இது வந்து அங்கே ஃபைலில் வந்து ரெண்டர் ஆகாது ப்ரௌசரில். பட் நான் இதை ரீட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ ஒரு இடத்துல இல்லாமல் ஒரு நிறைய இடத்துல இருக்குது. நீங்கள் ஸ்டைல் எழுத நடுவில் அங்கங்கே இருக்குது. அது மாதிரி HTML அங்கங்கே இருக்குது. ஸோ அப்படி அந்த மாதிரி நிறையா இருக்குது அப்படின்னா நம்மளோட ரீடபிலிட்டி எப்படி இருக்கும், அதை படித்து பார்த்து நம்மளால் அதை பார்த்து புரிஞ்சிக்கிற விதம் வந்து ப்ராப்பராக இருக்காதுல்ல. ஸோ இந்த மாதிரி அன்யூஸ்டு இல்லை அன்வான்ட் கோட் நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை வந்து இது இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நேம் நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அப்புறம் திடீர்னு வந்து அந்த கிளாஸ் நேம் தப்பாக இருக்குன்னு மாற்றிட்டு இங்கே ஸ்டைலில் ரிமூவ் பண்ணாமல் போயிருப்பீங்க. ஸோ அப்போ இந்த கிளாஸ் நேம் இங்கே ஸ்டைல் இருந்தும் அது அன்யூஸ்டு தான், அது யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அங்கே அந்த மாதிரி ஒரு கிளாஸ் நேமே இல்லை HTML-ல. ஸோ அப்போது அந்த மாதிரி இப்போ நீங்கள் இதை மிஸ் பண்ணுறீங்கல்ல, ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் நேம் அதுக்கு ஸ்டைல் எழுதிடுறீங்க, பட் இன்னொரு கிளாஸ் நேம் வச்சுட்டு இதை மறந்துட்டு விட்டுட்டு வேற ஒரு கிளாஸ் நேம் வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ இந்த கிளாஸ் நேம் ஸ்டைலிருந்து வேஸ்ட், இது வந்து அன்யூஸ்டு தான், யூஸே ஆகாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம ரிமூவ் பண்ணணும். இது கமெண்ட் பண்ணியிருந்தா கூட ரீட் ஆகாது, ஆனால் கமெண்ட் பண்ணலைன்னா இந்த லைனையும் அது ரீட் பண்ணும். ஸோ அப்போது 8 லைனை ரீட் பண்ணிட்டு தான் அடுத்த லைனுக்கே போகும். அப்போ 8 லைன் ரீட் பண்ணுற அந்த டைமிங் வந்து நமக்கு தேவையில்லாமல் ரீட் ஆகும், தேவையில்லாமல் வேஸ்ட் அந்த டைமிங். இங்கே டைமிங் அப்படிங்கிறது ப்ரௌசரோட ரெண்டரிங் டைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைமிங் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட வெப்சைட் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதாவது நீங்கள் டெவலப் பண்ணுறது. ஸோ எந்த அளவுக்கு நம்மளோட கோடை மினிமம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ணி எழுதணும். அதனால் இந்த மாதிரி அன்வான்ட் கோட், அன்யூஸ்டு கோட்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஓகே. அண்ட் அதே மாதிரி
முடிஞ்ச அளவுக்கு பூட் ஸ்ட்ராப்போட கண்டெய்னர் ஃப்ளூயிட் அண்ட் கண்டெய்னர் சிஸ்டமை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த கிரிட் சிஸ்டம் அதை யூஸ் பண்ணால் நம்மளால ரெஸ்பான்சிவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா மீடியா கொரிஸ் எழுதி கொஞ்சம் நிறைய லைன் ஆஃப் கோட்ஸ்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும், நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும், ஒரு 50-50 குறைக்கணும் அட்லீஸ்ட் அப்படின்னா இந்த பூட் ஸ்ட்ராப்போட கண்டெய்னர்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஃபைனல் பாயிண்ட், இந்த சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணுறதுல 3 விதம் இருக்கா, இன்டர்னல், எக்ஸ்டர்னல், இன்லைன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்லைன் ஸ்டைல் அப்ளை பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. இந்த ஒரு டிவுக்குள்ளேயே அப்ளை பண்ணுற ஸ்டைல். ஸோ அது வந்து தேவைப்பட்டால் மட்டும் அப்ளை பண்ணுங்க. இல்லைனா அதாவது பர்டிகுலராக எனக்கு இந்த இடத்துல நான் இது இன்லைன் ஒரே ஒரு ஸ்டைல் தான், இல்லை இந்த இடத்துல நான் இன்லைன் அப்ளை பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்தால் மட்டும் அதை அப்ளை பண்ணுங்க, இல்லைனா பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இன்லைன்லேயே எல்லா ஸ்டைலும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல நான் 8 லைன் இங்கே சிஎஸ்எஸ்ல கொடுத்துருந்தேன்ல, ஃபர்ஸ்ட் 8 லைன். இப்போ இந்த 8 லைனை நான் இங்கே இன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தா என்னோட அந்த கோடு எவ்வளோ பெருசு இருக்கும், எவ்வளோ ரீடபிலிட்டி இருக்கும், அதை ரீட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போது அந்த இன்லைன் ஸ்டைல் வந்து கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸை நமக்கு கொடுக்கும். கோடு எழுதும் போதோ இல்லை அந்த கோடை ரீட் பண்ணும்போதோ மறுபடியும் ரீசெக் பண்ணும்போதோ அந்த ஒரு கன்வீனியன்ஸ் வந்து நமக்கு இருக்காது. ஸோ அதை பார்த்து ரீட் பண்ணி அடுத்தடுத்து கோட் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் இன்லைன் ஸ்டைல் தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதுதான் எடுத்துக்கும். நம்ம என்னதான் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஸ்டைல் அப்ளை பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு இன்லைன் ஸ்டைல் தான் அதை எடுத்துக்கும். ஸோ அப்போ அதை மற்ற எல்லா ஸ்டைலும் நீங்கள் அப்ளையே பண்ணியிருந்தாலும் ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்லைன் ஸ்டைல் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களால் ரீயூஸ் பண்ண முடியாது ஸ்டைலை. இப்போ எக்ஸாம்பிள், இந்த ஒரு ஹெட்டர் எடுத்துக்கலாமே. இந்த இதில் இப்போ இந்த ஹெட்டருக்கு எல்லா டெக்ஸ்டோட ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் ஃபேமிலி அது எல்லாமே சேம், கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணலான்னா இது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு கிளாஸ் நேம் வச்சு அந்த கிளாஸ் நேமுக்கு ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஃபேமிலி மட்டும் நான் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த கேப்பும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ 30 பிக்சல், இதுக்கு 30, இதுக்கு 30. ஸோ அப்போது இந்த 30 பிக்சல் கேப்பும் நான் ஈவனாக நான் அப்ளை பண்ணலாம், ஒரே ஒரு கிளாஸ் நேமை எல்லாத்துக்கும் எல்லா எலமெண்ட்டுக்கும் கொடுத்து. ஸோ அப்போது அந்த மாதிரி கொடுக்குறதுல என்ன அட்வான்டேஜ்னா, அந்த இப்போ நான் 3 சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறேன்னா நான் ஒன்றுக்கும் தனித்தனியாக அந்த 3 அப்ளை பண்ணணும். அப்போ 3 லைன் கோடு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே 5 மெனு இருக்குன்னா 15 லைன் ஆஃப் கோடு எனக்கு இருக்கும். அதுக்கு பதிலாக நான் வெறும் 3 லைனில் ஒரே ஒரு கிளாஸ் நேம் அப்ளை பண்ணி அந்த கிளாஸ் நேமை நான் எல்லா எலமெண்ட்டுக்கும் கொடுத்தேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். ஸோ ரீயூஸ் பண்ணுறதுக்கும் அந்த இன்லைன் ஸ்டைல் எழுதணும் அப்படின்னா பண்ண முடியாது, ரீயூஸ் பண்ண முடியாது. அந்த ஸ்டைலை நம்ம மறுபடியும் ஒரு எலமெண்ட்டுக்கும் தனித்தனியாக போய் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் இன்லைன் ஸ்டைல் அப்ளை பண்ணும்போது. ஸோ இன்லைன் ஸ்டைல் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட். முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் நேம் அண்ட் ஐடி நேம் யூஸ் பண்ணி பண்ணுங்க. பட் அதை பண்ணவே கூடாது அப்படிலாம் கிடையாது, வேணும்னா பண்ணிக்கோங்க, பட் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த 10 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஒரு டைம் கோட் பண்ணும்போதோ இல்லை வந்து ஸ்டைல்ஸ் எல்லாமே எழுதும் போதோ இது எல்லாமே ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைல் பண்ணுங்கள், கோட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கோட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ரீடபிலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ தென் ஃபைனலி உங்களோட அவுட்புட்டும் ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதாவது நீங்கள் டிசைன் பண்ணுறது ப்ளஸ் இப்போ நம்ம டிசைன் பண்ணுறது மட்டும் நம்மளோட வேலை, அதாவது டிசைனை பார்த்து டெவலப் பண்ணுறது. ஸோ அப்போது சும்மா அதை பார்த்து டெவலப் பண்ணிட்டா போதுமா அப்படிலாம் கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அதில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் வந்தாலும் இல்லை என்ன ப்ராப்ளம் வந்தாலும் உங்களால் அதை பார்த்து இந்த இடம் தான் அது கோடு அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியணும். அப்போ உட்காந்துட்டு நம்ம நிறைய இப்போ ஒரு 1000 லைன் கோடு இருக்குன்னா 1000 லைன் கோடை நான் உட்காந்து தேடிட்டு இருக்க முடியாது. இந்த செக்ஷனாக இப்போ கமெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா டக்குன்னு அந்த கமெண்டை பார்த்துட்டு ஓகே இந்த செக்ஷன் இந்த லைன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, இதுக்கு கீழே தான் அது இருக்கும். அப்போது நான் ஒரு 1000 லைன் தேடுறதுக்கு பதிலாக ஒரு 50 லைன் இல்லை 100 லைனை தேடினா போதும். ஸோ இதுக்கு அந்த கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இல்லை ஏதாவது ஒரு செக்ஷனாக ரிமூவ் பண்ணால் ஜஸ்ட் ஸ்டார்ட் எண்டுன்னு ஒன்று இருந்தால் அந்த ஸ்டார்ட் டு எண்டு நான் அப்படியே டெலீட் பண்ணிடலாம். சேம் சிஎஸ்எஸ்லேயும் போயிட்டு டெலீட் பண்ணிடலாம். ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு இது நீங்கள் ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ணாலும் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி
கோட் பண்ண ட்ரை பண்ணுங்க. எடுத்தோடனே அதை பண்ண முடியாது, அங்கங்க மிஸ்டேக்ஸ் வரும், அங்கங்க மிஸ் பண்ணுவீங்க. பட் அதெல்லாம் ஒன்று ஒன்றா ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு டைம் ஒரு செக்ஷன் முடிச்சிட்டிங்களா, இது எல்லா பாயிண்ட்டும் ஒரு டைம் ரீட் பண்ணி எல்லா பாயிண்ட்டும் நம்ம ப்ராப்பராக பண்ணியிருக்கோமா, எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு ஒரு 4-5 செக்ஷனுக்கு நீங்கள் செக் பண்ணீங்கன்னா அடுத்த செக்ஷன் பண்ணும்போது நீங்கள் அதை செக் பண்ணணும் அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நீங்களே அதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி கரெக்டாக இந்த எல்லா பாயிண்ட்ஸும் கவர் ஆகுதா, இந்த இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் போக போக நீங்கள் இந்த பாயிண்ட்லாம் செக் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக நீங்களாவே அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி அந்த டிசைன் லிங்க்கும் நான் இப்போ சென்ட் பண்ணுறேன். நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கிடைச்சிரும். மேபி இப்போவே கிடைக்குமான்னு தெரியாது, பட் ஜஸ்ட் அட்லீஸ்ட் நாளைக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து வச்சுருங்க, உங்களுக்கு ஆக்சஸ் கிடைச்சிரும் நாளைக்குள்ளே. அண்ட் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு வாரம் அப்படின்னா 27ஆம் தேதி, 7 நாள் டைம் இன்னையிலேருந்து. ஓகேவா? ஸோ 27 ஓகே ஃபைன். மேபி 1 and 2 மார்ச் 2க்குள்ள உங்களால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ வித் ரெஸ்பான்சிவோட, ஓகேவா? லேப்டாப், மொபைல், அப்புறம் டேப், இது 3 டிவைஸும் வேணும். எந்த அளவுக்கு உங்களால் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அது ஒரு 5 செக்ஷனாக இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும். அந்த டிசைன் பார்த்தா டிசைனும் உங்களோட நீங்கள் டெவலப் பண்ணதும் பார்த்தா 2 டிஃப்ரென்ஸே தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அதனால் பொறுமையாக பண்ணிங்கன்னா ஒரு செக்ஷன் ஒரு எலமெண்ட்டாக பண்ணிங்கன்னா அந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். கரெக்டாக டிசைனை ரீட் பண்ணி ஒன்று ஒன்றா பண்ணுங்கள். ஸோ அப்படிலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம். நிறைய மிஸ் ஆகிறது இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஆகிறது அது எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ மார்ச் 2க்குள்ளே சப்மிட் பண்ணணும். 2 தான் வந்து எண்ட் டேட். அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிங்கன்னா அது ஏற்றுக்கப்படாது. ஓகே, ஸோ எப்படி சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நான் என்னோட இமெயில் ஐடி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் மினிட், என்னோட இமெயில் ஐடி பார்த்துக்கிறேன். டைம் வெரிஃபை பண்ணிக்கலாம். தப்பாகிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் அனுப்புனீங்கன்னா வராது. ஸோ arun@oral.in. ஸோ இதுதான் என்னோட இமெயில் ஐடி. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களோட இது வந்து HTML, CSS இருக்க போகுது, அப்புறம் இமேஜஸ்லாம் இருக்க போகுது. கரெக்டாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைலெல்லாம் வச்சுக்கோங்க. அந்த ஃபோல்டரை ஜிப் ஃபைலாக மாற்றி இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ அந்த மெயிலில் அந்த மெயிலோட பாடி கண்டென்ட்டில் உங்களோட நேம் அண்ட் உங்களோட இமெயில் ஐடி, அதாவது எந்த இமெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி, அண்ட் தென் உங்களோட காலேஜ் நேம். ஸோ இது மூணும் இருந்தால் போதும். ஸோ இதை 3யும் சேர்த்து அந்த இமெயிலோட பாடி கண்டென்ட்டில் போட்டு இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட அந்த ஃபோல்டர் ஜிப் ஃபைலாக மாற்றி அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் டேட் மார்ச் 2. ஓகே, ஸோ போதுமான டைம் இருக்குது, நிறையவே டைம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த டைமுக்குள்ளே பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஸோ நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேசிக்கலாம். அதாவது இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி எனக்கு ஐடியா இருக்குது, இந்த ஐடியாவை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், இல்லை வந்து இதை நீங்கள் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வரலன்னா இதை ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும், நான் இந்த மாதிரி ட்ரை பண்ண எனக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அப்படி வேணால் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அப்படியே அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுக்காதீங்க, நீங்களும் வாங்காதீங்க. அப்படி கொடுத்தாலோ இல்லை வாங்கினாலோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாலேயோ இல்லை உங்களாலேயோ அந்த விஷயத்த லேர்ன் பண்ண முடியாது. அது தப்பாகவே இருந்தாலும், தப்பாக மீன்ஸ் நீங்கள் அந்த
அந்த ஒரு செக்ஷனை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தாலும், இல்லை உங்களால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதை டெவலப் பண்ண அப்படின்னாலும் கூட, நீங்கள் அந்த மாதிரி காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களால் லேர்ன் பண்ணவே முடியாது. ஸோ மிஸ்டேக் பண்ணும்போது தான் நம்ம நிறைய லேர்ன் பண்ணுவோம், நிறைய விஷயங்களை கற்றுப்போம். அந்த ஒரு மிஸ்டேக்கால நிறைய வேற விஷயங்கள் நம்ம கற்றுப்போம். ஸோ அதனால இந்த காப்பி பண்ணுறது வேணாம். ஸோ உங்களால் என்ன முடியுமோ, உங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணுங்க. அண்ட் இப்போ இந்த இந்த ஒரு டைம் பீரியடுக்கு நடுவில் கேப் இருக்குல்ல, ஸோ அந்த இதுலேயும் நமக்கு மீட்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் காமனாக வேற செஷன்லாம் போயிட்டுருக்கும். எண்ட் ஆஃப் த செஷனில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை இந்த விஷயம் நான் ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து இது வரமாட்டுது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஓகே. ஸோ ஃபைனலாக ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும்ல ஒரு சம் டைம். அந்த டைமிங்கில் நீங்கள் கேட்கலாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால். ஸோ அப்போது நாங்கள் கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களே ட்ரை பண்ணுங்க. நீங்களே கூகுள்ல போய் தேடினா கிடைச்சிரும். கூகுள்ல போய் ரிசர்ச் பண்ணுங்க. அத ட்ரை பண்ணுங்க. பூட்ஸ்ட்ராப்லாம் போயிட்டு ஏதாவது செக்ஷன்ஸ் கார்டு மாரி இருக்குன்னா, அப்ப அந்த கார்டெல்லாம் எப்படி ரீயூஸ் பண்றது? இதெல்லாம் நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்களே அதுக்கான ஆன்ஸர கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் அப்பயும் இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்டின்னா, அந்த செஷன் நமக்கு வீக்லி 3 செஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த செஷன்ல நீங்க கொஸ்டினா கேட்டு, அதுக்கு நீங்க கிளாரிஃபிகேஷன் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம், இல்ல வந்து அந்த மாரி ஒரு டெஸ்ட் அந்த மாரிலாம் கிடையாது. இது ஜஸ்ட் உங்களுக்கும் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். ஓகே. ஏன்னா நம்ம இப்போ பேசிக்கா HTML, CSS, பூட்ஸ்ட்ராப் இது 3ம் பார்த்தாச்சு. இது 3ம் இருந்தாவே நம்மளால ஒரு ஸ்டாட்டிக் பேஜஸ நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு டிசைன் காட்டினேன்ல, அந்த மாதிரி டிசைன நம்மளால கிரியேட் பண்ணி ரெஸ்பான்சிவ் பண்ண முடியும். ஸோ அப்ப அது நம்ம கத்துக்கிட்டோம். பட் அத நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்ல. ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஒரு அசைன்மென்ட் மாதிரி. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால எந்த அளவுக்கு பெஸ்ட்டா, பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. அந்த ஒரு 10 பாயிண்ட்ஸ மறந்துறாதீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் முடிஞ்ச அளவுக்கு அதுல இன்க்ளூட் பண்ணி ப்ராப்பரா பண்ண ட்ரை பண்ணுங்க.